டாய்லெட் இல்லாதனால பசங்க எல்லாம் காட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்து இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சியை நான் டாய்லெட் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு டாய்லெட் போறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணை டாய்லெட் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட தங்கச்சிக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வீட்டுல ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பையன் குடுன்னு ஓடி ஸ்கூலுக்கு போறான். அப்ப சேர் கேட்கிறாரு, எதுக்காகடா ஸ்கூலுக்கு லேட்டா வந்தேன்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், என்னோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, என்னோட தங்கச்சியை பாத்துக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனாலதான் நேரம் போயிருச்சு. சேர் உங்களுக்கு தானே எல்லாமே தெரியுமே, என்னோட தங்கச்சியோட உடம்பு சரியாக என்ன பண்ணணும்னு சொல்லும்போது சேர் சொல்றாரு, அப்படின்னா அந்த போர்டு இருக்க எல்லாத்தையுமே நீ படிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பையனும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிச்சு முடிச்சிட்டு சேர் சொன்ன மாதிரி என்னோட தங்கச்சிக்கு உடம்பு சரியாகலைன்னு சொல்லிட்டு சேர்ட்ட வந்து கேக்குறான், நீங்க சொன்ன மாதிரி பண்ணேன், அப்பயும் தங்கச்சிக்கு உடம்பு சரியாகலன்னு சொல்லும்போது சேர் சொல்றாரு, உன்னோட வீடு ரொம்ப கிளீன் இல்லாம இருக்கும், அதனால வீடை கிளீன் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பையனும் வீடை கிளீன் பண்றதுக்காக போறான். அப்படி போகும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு இருமிக்கி இருக்கா. இதை பார்த்தோம் இந்த பையன், இங்க நிறைய குட்டி பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அதனால இந்த தெருவையே கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெருவை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கிளீன் பண்ணும்போது அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அதை பாத்துக்க இருக்காங்க. பாத்துக்க இருந்த யாருமே இந்த பையனுக்கு உதவி பண்ண வரல. அப்படியே இந்த பையனை முடிச்சுக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அது இந்த பையனோட கனவு. அதுக்கப்புறமா இந்த பையன், அப்படின்னா அது கனவா இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தம் இல்லாதனாலதான் எல்லாத்துக்கும் நோய் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த தெருவை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கிளீன் பண்ணும்போது இந்த பையன் குப்பையை எடுக்கும்போது இந்த பையனுக்கு வாமிட் வந்துருது. இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த பையன் கூட வந்து சேர்ந்து குப்பை எல்லாத்தையுமே அள்ளி போட உதவி பண்றாங்க. அதுக்கப்புறமா சேர் கேட்கிறாரு, இன்னைக்கு எப்படி ஸ்கூலுக்கு பாஸ்டா வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், தெருவை கிளீன் பண்ண மக்கள் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க, அதனால தான் சார் வேகமா என்னால வர முடிஞ்சு, இனிமே எந்த ஒரு குட்டி பசங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகாதுன்னு சொல்லும் போது இதை கேட்ட இந்த சேர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.